குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற ரேஷன் கார்டு உள்ள குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற குடும்பத் தலைவருடைய பெயரிலே அவருடைய அக்கௌண்ட்டிலே 2000 ரூபாய் மாதந்தோறும் கணக்கில் ஏற்றப்படும் என்று தேர்தல் அறிவிப்பாக முதல் அறிவிப்பை எங்களது பொதுச்செயலர் எடப்பாடியார் வெளியிட்டிருக்கின்றார். அவர்கள் ஸ்கூட்டர் வாங்கினால் அவர்களுக்கு 25000 ரூபாய் மானியம் ஃப்ரீ. இது பெண்களை ஊக்கப்படுத்துவ திட்டம். வீடு கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு வீட்டு மனை பட்டா இலவசமாக வழங்கி விலையில்லாமல் வழங்கி அவர்களுக்கு விலையில்லாத வீடு 150 நாளாக அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் முதலமைச்சர் எடப்பாடியார் அறிவிப்பேன் என்று வாக்குறுதியாக சொல்லியிருக்கின்றார். 150 நாள் வேலை திட்டம் என்பது கிராமப்புற மக்களை பொறுத்தமட்டில் கஷ்டப்படுகின்ற தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். கட்டணமில்லா பேருந்து, ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து. இதை சரி செய்வதற்கு தேவையான நிதிகளை நாங்கள் மத்திய அரசில் போராடி கேட்டு பெற முடியும். அதற்கு தேவையான நிதிகளை மாநில மக்களிடத்தில் வரிகளை விதிக்காமல் இந்த திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய நிலைமைகள் சூழ்நிலையில் தெரிஞ்ச ஒரு தலைவன் தான் எடப்பாடியார். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் அடித்தட்டு மக்கள், உழைக்கின்ற மக்கள், கஷ்டப்படுகின்ற மக்கள், ஏழை தொழிலாளர்கள், பட்டாசு தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய கூலிகள், நெசவாளர்கள், இப்படி உழைத்து பிழைக்கின்ற வர்க்கம் கோடிக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. அவர்களெல்லாம் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கொள்கை, எடப்பாடியுடைய எண்ணம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு குடும்பத்தோறும் 2000 ரூபா குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற ரேஷன் கார்டு உள்ள குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற குடும்பத் தலைவருடைய பெயரிலே அவருடைய அக்கௌண்ட்டிலே 2000 ரூபாய் மாதந்தோறும் கணக்கில் ஏற்றப்படும் என்று தேர்தல் அறிவிப்பாக முதல் அறிவிப்பை எங்களது பொதுச்செயலர் எடப்பாடியார் வெளியிட்டிருக்கின்றார். அவருடைய நோக்கம் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். சென்ற பொதுத் தேர்தலில் 2021 பொதுத் தேர்தலில் 1500 ரூபாய் அறிவித்திருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் பல பொய்களை சொல்லி நீட் தேர்வு ரத்து, விவசாய கடன் ரத்து, மாணவர்கள் கடன் ரத்து, இப்படி பொய்யான வாக்குறுதியெல்லாம் சொல்லி திமுக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது. இன்றைக்கு மக்கள் வெளிப்படைந்து விட்டார்கள். திமுக ஒரு பொய்யான வாக்குறுதி சொல்லி தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது என்று புரிந்து கொண்ட காரணத்தினால் அதிமுகவுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். எடப்பாடியை முதலமைச்சராக்க தயாராகிவிட்டார்கள். வெல்லப்போவது எடப்பாடியார் தான், ஆட்சியில் அமரப்போவது எடப்பாடியார் தான். ஆகவே எடப்பாடியார் தனது தேர்தல் வாக்குறுதியாக முதல் 5 வாக்குறுதிகளை நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அறிவித்திருக்கின்றார் தலைமை கழகத்தில். அந்த 5 வாக்குறுதிகளும் மணியான வாக்குறுதிகள், நாட்டு மக்கள், அடித்தட்டு மக்களை உயர்த்தி விடுகின்ற, தூக்கி விடுகின்ற வாக்குறுதிகள், அவர் செய்ய போகிற வாக்குறுதிகள். இன்றைக்கு அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கின்ற சொன்னால் பிஜேபி இடத்துல மத்திய அரசிலே பல கோடிகளை, பல திட்டங்களை கேட்டு பெற முடியும். ஆகவே எங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பும் உண்டு, வசதியும் உண்டு. எடப்பாடி முதலமைச்சரான பின்பு எப்படி செய்ய முடியாது என்று கேட்கின்றவர்களுக்கு நான் சொல்லுகின்ற பதில், எங்களது பதில், செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ள கூட்டணியைத்தான் எடப்பாடி அமைத்திருக்கின்றார். ஆகவே 2000 ரூபாய் என்பது ஒரு அடித்தட்டு மக்களுக்கு, ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை அறிவித்திருக்கின்றார். அடுத்து பெண்கள், வேலைக்கு செல்கின்ற பெண்கள் 5 லட்சம் பெண்களுக்கு ஸ்கூட்டர் வாங்குவதற்கு 25000 ரூபா மானியம். இது அதிமுக ஆட்சியிலே, அம்மாவுடைய ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் இருந்த திட்டம்தான். அதே திரும்ப எடப்பாடியார் இன்றைக்கு அதை நவீனப்படுத்தி அறிவித்து இன்றைக்கு எல்லாரும் வேலைக்கு செல்கின்ற பெண்களெல்லாம் பஸ்ஸிலேயோ கார்லேயோ நடந்தோ சைக்கிளோ சென்று கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஸ்கூட்டர் வாங்கினால் அவர்களுக்கு 25000 ரூபாய் மானியம் ஃப்ரீ. 25000 இலவசமாக மானியமாக கொடுக்கிறார். இது பெண்களை ஊக்கப்படுத்துவ திட்டம். அது 2வது திட்டம். 3வது வீடு கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு வீட்டு மனை பட்டா இலவசமாக வழங்கி விலையில்லாமல் வழங்கி அவர்களுக்கு விலையில்லாத வீடு, அரசாங்கமே அவருக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டம். நகர்ப்புறங்கள் வாழ்கின்ற வீடற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அவர்களுக்கு வீடு கொடுக்கின்ற திட்டம். இது ரெண்டுமே இந்த திட்டமானது, வீடு கட்டி கொடுக்கின்ற அம்மா வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டமானது ஒரு அற்புதமான வரவேற்பை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் பெற்றிருக்கின்றது. அதிமுகவால் தான் செய்ய முடியும். அதுவும் இன்றைய தலைமுறை தெரிந்து கொண்ட ஒரே தலைவர் எடப்பாடியால் தான் இது முடியும் என்ற, சாத்தியப்படும் என்ற நிலை இன்றைக்கு மக்களுக்கு தெரிந்து கொண்ட காரணத்தினால் இது 3 அறிவிப்புகள். 4வது அறிவிப்பு என்று சொன்னால் 100 நாள் வேலை திட்டம். இன்றைக்கு அந்த திட்டமானது 150 நாளாக அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் முதலமைச்சர் எடப்பாடியார் அறிவிப்பேன் என்று வாக்குறுதியாக சொல்லியிருக்கின்றார். 150 நாள் வேலை திட்டம் என்பது கிராமப்புற மக்களை பொறுத்தமட்டில் கஷ்டப்படுகின்ற தொழிலாளர்கள், விவசாயிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆகவே தான் 100 நாள் வேலை திட்டத்தை கூட திமுக ஒழுங்காக அவர்களுக்கு கூலி கொடுக்கவில்லை. வாரம் ஒரு முறை கொடுக்க வேண்டிய கூலியை மாதம் 2 மாதம் எல்லாம் தாமதப்படுத்தி கூலி கொடுத்திருக்கின்றது. பல நாள்கள் வேலை கொடுக்கவில்லை. அந்த நிலையெல்லாம் மாற்றி
100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி வாரத்திற்கு ஒரு முறை அவர்களது வங்கி கணக்கிலே கூலிகளை வேலை செய்த அந்த கூலிகளை கொடுக்கப்படும் என்று ரூபாய்களை வழங்கப்படும் என்று எடப்பாடி அறிவித்திருக்கின்றார். இது 4வது அறிவிப்பு, தேர்தல் வாக்குறுதி. 5வது தேர்தல் வாக்குறுதின்னு சொன்னால் பஸ்ஸு. பெண்கள் இன்றைக்கி இலவச, அதாவது விலை இல்லாமல் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறார்கள். இதை கூட இலவசம் சொன்னால் கூட நான் சொல்கிற அன்றைக்கி அந்த மந்திரி திமுக சொன்னால் அவருடைய பாடி லாங்குவேஜே வேறு. அவர் ஓசி அப்படின்னு சொன்னவர். நான் அப்படி கிடையாது. நான் கிராமத்து சாலையில் கிராமத்து வழக்க பல மொழியில் பேசுகிறேன். அதை ஃப்ரீன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அதை கூட கிண்டல் போட்டு சில டிவி சேனலில் ஒளிபரப்புனாங்க. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கேடி ராஜேந்திர பாலாஜி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. நான் சொல்கிறது வழக்க மொழி, அவங்க சொன்னது வன்ம மொழி. அதுக்கு வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி எல்லோருக்கும், ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து, இலவச பேருந்து அதை அறிவித்தது என்பது நோக்கமே ஒரு அற்புதமான திட்டம். நான் சினிமாவுக்கு போக சொன்னது இதெல்லாம் ஒரு ஜாலிக்கு, ஒரு மேடை பேச்சு. ஆனால் உண்மையிலே கோயிலுக்கு போகிறவங்க, சிவாஜிலேருந்து இருக்கக்கூடிய போகிறாங்க, ஆண்டாள் கோயிலுக்கு போகிறாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு போகிறாங்க, ஒரு கணவன் மனைவி போகலாம், இல்லைன்னா இப்போ மகளும் தகப்பனும் போகலாம், அல்லது தாயும் மகளும் போகலாம். இப்படி யார் போனாலும் அவர்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு, கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதத்தை செய்யப் போகிறவர் எடப்பாடியார். ஆகவே பெண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து, ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து, இதை சரி செய்வதற்கு தேவையான நிதிகளை நாங்கள் மத்திய அரசியலில் போராடி கேட்டு பெற முடியும். அதற்கு தேவையான நிதிகளை மாநில மக்களிடத்தில் வரிகளை விதிக்காமல் இந்த திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய நிலைமைகள், சூழ்நிலைகள் தெரிஞ்ச ஒரு தலைவன் தான் எடப்பாடியார். அவரை பற்றி எங்களுக்கு தெரியும். யாரும் கேட்காமலே, யாரும் சொல்லாமலே, யாரும் கோரிக்கை வைக்காமலே 7% இடஒதுக்கீடை கொண்டு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மெடிக்கல் கல்லூரியில் சீட்டை ஒதுக்கி அவர்கள் படிக்கின்ற காலமுறை ஆகின்ற செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்ட ஒரு சமூக நீதியினுடைய காவலர் எடப்பாடியார். ஆகவே எதை செய்ய வேண்டும், எதை செய்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எதை செய்தால் மக்களுக்கு நன்மை பயக்கும் என்பது தெரிந்து செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சராக எடப்பாடியார் திகழ்வார். ஒரு 5 அற்புதமான வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றார். இன்னும் நல்ல வாக்குறுதிகள், செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகள், மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குவதற்காக அல்ல எடப்பாடியார் சொல்லுகின்ற தேர்தல் வாக்குறுதிகள், செம்மைப்படுத்தக்கூடிய அரசாணையாக, ஆட்சிக்கு வந்தவுடனே அரசாணையாக வெளியிட்டு அதை மக்களுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்களைத்தான் எடப்பாடியார் அறிவிப்பார். செய்ய முடியாத வாக்குறுதிகளை ஒருபோதும் எடப்பாடியார் அறிவிக்கவே மாட்டார். ஆகவே அதிமுக அறிவிக்கின்ற வாக்குறுதிகள் அத்தனையும் தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமல்ல, நிறைவேற்றப்படுகின்ற சட்டங்கள், அரசாணைகள், மக்களுக்கு தேவையான நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டங்களைத்தான் வாக்குறுதிகளாக அறிவித்திருக்கின்றனர். இது தமிழ்நாட்டு மக்களிடத்திலே, இந்திய தேச மக்களிடத்திலே அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அறிவித்திருக்கின்ற இந்த 5 தேர்தல் வாக்குறுதிகள் இன்றைக்கு பேசப்படுகின்றது. இந்த வாக்குறுதிகளே அதிமுக வெற்றி பெற வைக்கும். எடப்பாடியார் வெல்வார்.